Hey guys, happy morning and welcome to my குட்டி கிச்சன். ஸோ ஏன் நான் குட்டி கிச்சன் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்பப்போ அங்கங்கே இந்த வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. என் கிச்சனில் வந்து கரெக்டாக அப்படியே வந்து ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் ப்ளேஸ் இருக்கும். மிஞ்சி போனால் விஷ்ணு வந்து அங்கங்கே இடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நோண்டிக்கிட்டு இருப்பான். அந்த 2 பேர் இப்படி உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி ப்ளேஸ் இருக்கும். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த குட்டி கிச்சன்லேயே பழகிடுச்சா, அதனால் எல்லாமே எனக்கு வந்து அப்படியே நியர்பை இந்த பக்கம் திரும்பினா எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கை கெட்டின மாதிரியே இருக்கும். நான் இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயும் லைக் இப்படி நடந்து ஒரு ஸ்டெப்பு கூட இப்படி அப்படியே வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அதனால் எனக்கு இந்த குட்டி கிச்சன் வந்து ஓரளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் நம்ம ஆசைப்படுவோம்ல, இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும், இந்த வெசல்ஸ்லாம் வாங்கி வைக்கணும், அண்ட் இந்த ஆயிலுக்கு தனியாக ஆயில் அந்த ஐட்டம்ஸ், மசாலா தனியாக ஐட்டம்ஸ், அதுக்கெல்லாம் தனித்தனி ரேக்கு அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ரைட் கார்னரில் கொஞ்சம் இந்த மசாலா டப்பெல்லாம் சேர்த்து இந்த ட்ரிபிள் கார்னர் ஷெல்ஃப் மாதிரி வச்சு அயன் ஷெல்ஃப் அது மாதிரி வச்சு அந்த மசாலா டப்பெல்லாம் வச்சுருப்பேன். அந்த லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக ஜாமான்லாம் இருக்கும், ஒரு பாஸ்கெட் மாதிரி இந்த அயன் பாஸ்கெட் இருக்கும்ல அதில் போட்டு ஜாமான்லாம் வச்சுருப்பேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய குட்டி கிச்சன். அண்ட் இன்றைக்கி நம்மளோட ஹெல்த்தி குக்கிங் ப்ராசஸில் வந்து கீரை தான். ஸோ கீரை கடையில் மாதிரி பண்ணாமல் கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ கூட்டு மாதிரி பண்ணியிருந்தால் எனக்கு வந்து அந்த சாப்பாடு ரைஸ்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் நைட் ஏதாச்சும் தோசை இட்லி அது மாதிரி பண்ணாலும் அது நல்லா சூப்பராகவே செட் ஆகும். அண்ட் இந்த கீரை வந்து நான் கீரையில் இந்த நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, ஸோ இது இந்த பேருன்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தாலே டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் நான் ரொம்ப பேடு. விஷ்ணு ஓரளவு கரெக்டாக சொல்கிறான், ஆனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு சரியாக தெரியல. பிகாஸ் எனக்கு இப்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கும் சிங்க் ஆகும் சம்டைம்ஸு. நான் வந்து ஆர்டர் பண்ணுறப்போ அரைக்கீரைன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஆனால் வாங்கினதுக்கப்புறம் ஒரு மாதிரி இந்த தண்டுக்கீரை மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இல்லைடா இது சம்டைம்ஸ் இந்த ஹைப்ரிட்டாக இருந்தால் இல்லை அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த முளை வச்சு லைக் அந்த ஃபஸ்ட்டு டைம் அறுவடை பண்ணுறப்போ கீரை லீஃபெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அது என்ன கீரைன்னு எனக்கு தெரியல, தண்டு கீரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்டுலாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ இந்த கீரையெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஆன்லைனில் தான் பண்ணியிருந்தேன், ஷார்ட்ஸ்லேயே வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ ஆன்லைனில் வாங்கிட்டு கீரையெல்லாம் ஃபஸ்ட்டு நைட்டே வந்து இது வாஷ் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இது கீரை மட்டும் உரித்து வச்சுட்டேன். அதாவது அந்த லீஃபெல்லாம் எடுத்து ஸ்டெம்ஸ்லாம் தனியாக இது பண்ணி வச்சாச்சு. ஆனால் கட் பண்ணல, காலையில் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் பருப்பு வந்து தனியாக வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு ஆஸ் யூஷுவல் சத்து மாவு கஞ்சி கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாச்சு. அண்ட் டீ காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து கொதிக்க வச்சிருந்தேன். ஸோ விஷ்ணு டீ காஃபி கேட்டிருந்தான்ட்டு ஸோ கட் பண்ணிவிட்டு கீரை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சைடில் வச்சுட்டேன். அண்ட் மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இந்த பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் எப்போயாவது ரொம்ப ரேராக வந்து இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது. பட் மோஸ்ட்டாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு ரொம்ப கடியாக இருக்குது, அதனாலவே வந்து நிறைய டிஷ்ஷஸில் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் சின்ன வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ஹெல்த்தி. ஒரு லைக் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இன்னும் ரொம்ப ஓவர் அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்குறது பெரிய வெங்காயம் வாங்கவே மாட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ சின்ன வெங்காயம் மட்டுமே வாங்கிட்டு வந்துடுவேன். இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பிரியாணிக்கெலாம் கூட சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிகிட்ருந்தேன். அந்த காலகட்டம்லாம் மாறிடுச்சு, உரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் மோஸ்ட்டாக அந்த ப்ரெக்னென்ட் டைமுக்கு முன்னாடிலாம் வந்து என்ன ஆனாலும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பாப்பா பிறந்ததுக்கப்புறமா டைமே கிடைக்க மாட்டுதுன்றத விட ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ் உட்காந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு ½ hour 45 minutes ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு உரிச்சு அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். இப்போல்லாம் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்தாலே பேக் பெயின் வர ஆரம்பிச்சிது. அது இல்லாமல் ஒரு பக்கம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு விசிறி அடிச்சிட்ருப்போம், வீடே அலங்கோலமாகிடும். அந்த ரீசன்னாலே மோஸ்ட்டாக சின்ன வந்து இப்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஒரு வாட்டி ஓகே வீக்லி ஒரு 2 times 3 times ஆச்சும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கேன். அண்டு ஸ்டீமிங் ப்ராசஸ் தான் வந்து இப்போது நான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ் வந்து ஸ்டீம் பண்ணி தான் வந்து
சமைக்கிறது. அண்ட் இன்றைக்கி வந்து கீரை கூட்டு பண்ணுறதுக்கு கீரை ஃபஸ்ட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக ஃபுல்லாக சாப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்டீம் பிளேட் இருக்கும் பார்த்திங்களா, இந்த இட்லி உண்டாலே ஸ்டீமிங்க்கு தனியாக ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இது. ஸோ இந்த குண்டா வாங்குறப்போ மூணு பிளேட் வந்துச்சு. 2 பிளேட் வந்து இட்லி பிளேட்டு, ஒரு பிளேட் வந்து இந்த ஸ்டீமிங் பிளேட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து மோஸ்ட்டாக இந்த ஸ்டீம் பண்ணி குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, குட்டியாக இருக்கும். குண்டா வந்து குட்டியாக இருக்கிறதுனால நம்ம அந்த ஸ்டீமர் பிளேட் வச்சோன்னா இப்போ இந்த இது வைக்கிறேன்னா வச்சுட்டு ஆக்சுவலி இது ஒரு லைவ் கிச்சன் மாதிரி தான் போயிட்டுருக்கு. நான் ரொம்ப வந்து வீடியோஸ்லாம் கட் பண்ணி எடிட்லாம் பண்ணல. வச்சு ஒரு 3 மினிட்ஸ் மேக்ஸிமம் 3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ இது கீரைன்னு சொல்லலை, மோஸ்ட்டாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம அன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டோன்னா 3 to 4 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து எனக்கு நல்ல டைம் வந்து குயிக்காக லைக் டைம் நிறைய சேவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம டேரெக்டாக போட்டு ஃப்ரை பண்ணாலோ இப்போ நான் சட்டியில் சமைக்கிறதுனால டேரெக்டாக சட்டியில் போட்டு இது பண்ணால் எனக்கு இன்னும் டைம் ஜாஸ்தியாக தான் எடுத்துக்கும், அந்த சீக்கிரமாக குக் ஆகாது. இப்போ நான் பக்கத்தில் அந்த வெங்காயம் தக்காளி தாளிக்கிறதுக்குள்ள இது எனக்கு ஸ்டீம் ஆகி முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே நான் இது வந்து கீரை ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த பக்கம் நான் இது வச்சு லைட்டாக தாளித்த உடனே வந்து இங்கே ஸ்டீம் ஆஃப் பண்ணிடுறது. அண்ட் இந்த ஸ்டீம் பண்ணுறப்போ அந்த ஆவிலேருந்து தண்ணியெலாம் இறங்கும் பார்த்தியா கீழே, அந்த தண்ணி வந்து அப்படியே நான் வச்சுப்பேன். மோஸ்ட்டாக இந்த தண்ணி வந்து நம்ம கிரேவியில் இல்லை அது இல்லைன்னா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அந்த தண்ணி அப்படியே வச்சு நான் அந்த டெரஸ் கார்டன் வச்சுருப்பேன். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன், மாடியில் டெரஸ் கார்டன்ற பேரில் எனக்கு பிடிச்ச ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதில் அந்த தண்ணி வந்து அது அப்படியே நைட்டு எடுத்துகிட்டு போய் கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்த்து நைட் எடுத்துகிட்டு போய் வந்து டெரஸ் கார்டனில் ஊற்றுவேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டாகவும் இருக்கும். ஸோ கீரை மோஸ்ட்டாக நிறைய டெரஸ் கார்டனில் அப்படியே ரேண்டமாக வரும். அந்த கீரையும் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்து கீரை அப்படியே எப்படின்னா நான் தனியாக இந்த கீரைன்னு போட்டு வளர்க்கலை. ஸோ ரேண்டமாக அப்படியே இந்த அரைக்கீரை, சில பேர் வந்து இந்த லைக் இந்த குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் ஒரு ஊர் சைடு ஒரு பேர் சொல்கிறாங்க, எனக்கு லிட்டரலாக அது பேர்லாம் சரியாக தெரியல. ஸோ நிறைய இந்த மாதிரி நிறைய கீரை அப்படியே மொத்தமாக சேர்த்து கலெக்ட் பண்ணி ஒரு கூட்டு மாதிரி இல்லை பொரியல் மாதிரி கூட பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம், நல்லா சூப்பராகவும் இருக்கும். நான் லாஸ்ட்டாக பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ வந்து சரி அன்றைக்கி எடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் நான் பண்ணேன்னா அந்த கீரை என்னென்ன கீரை இருக்குது, எப்படி அதை வந்து இது பண்ணி பொரியல் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவில் மேக் பண்ணி காட்டுறேன். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கண்டிப்பாக சொல்லவே முடியாது, நல்லா தான் இருக்கும். எல்லா கீரையும் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் அரைக்கீரை பொரியல் அப்படிலாம் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் தான் இருக்கும், நல்லாயிருக்கும் ஆக்சுவலி அதுவும். ஸோ அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான், லைக் நம்ம கார்டனில் வந்து பறிச்சதுரா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கிட்ட சொல்கிறப்போ நான் வளர்ச்ச கீரைப்பான்னு பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ எஸ், அந்த கூட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எப்படின்னா லைக் கூட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கிரேவி எதுவாக இருந்தாலும் பருப்பு போட்டேன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன், தேங்காய் அரைச்சி ஊற்றினா பருப்பு போட மாட்டேன், அப்படி தான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக அந்த தேங்காய் கூட்டு செய்கிறப்போ வெஜிடபிள் எதுவாக இருந்தாலும் பருப்பு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் லைட்டாக லாஸ்ட்டில் தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றிக்கிறது, அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோஸ்ட்டாக இது வந்து இந்த கல்யாண ஸ்டைல் மாதிரி, இந்த கல்யாணத்துலலாம் நிறைய இந்த கூட்டெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து பருப்பும் போட்டிருப்பாங்க தேங்காயும் போட்டிருப்பாங்க, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். அண்ட் கோங்கரா சட்னி வந்து சட்னி கிடையாது, ஒரு தொக்கு மாதிரி, லைக் சட்னியும் சொல்லிக்கலாம் தொக்குன்னு சொல்லிக்கலாம். அது வந்து லாஸ்ட் நைட்டே வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ சைட் டிஷ் வந்து கோங்கரா தொக்கும் அண்ட் மிக்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது, போய்ட்டு வந்ததுனால மிக்சர்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தோம், இதுதான் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ எதை பொரியல் பண்ணலான்னு நினச்சேன், பட் இது ரெண்டுமே நிறைய இருக்க மாதிரி இருந்தது, அதனால் ஓகே வேண்டான்னு விட்டுட்டேன். அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு சைடில் வந்து ஒரு டாக் போயிட்டே இருக்கும், கீரையும் முட்டையும் சேராது, கீரையும் நான்வெஜ்ஜும் சேராதுன்ட்டு. பட் எனக்கு அப்படி தோணலை, நான் சாப்பிட்ருக்கேன். அண்ட் நைட்லேயும் வந்து கீரை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 7-8க்கெலாம் சாப்பிட்ருவோமோ, அதனால் எங்களுக்கு செட் ஆகுதானோ தெரியல. அண்ட் சின்ன வயசுலேருந்தே எனக்கு நைட்டில் தான் எங்கள் அம்மா சப்பாத்திக்கு கீரை கொடுப்பாங்க. ஸோ நான் அப்படி சாப்பிட்டு வளர்ந்துட்டேன், அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பட் நிறைய பேருக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு பர்சனலாக அப்படி எதுவும் ஃபீல் ஆகலை.
அண்ட் சாப்பாடு ஆஸ் யூஷுவல் வடித்தாச்சு. அந்த வடித்த அந்த கஞ்சி தண்ணியும் வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன். அந்த கஞ்சி தண்ணி குடிக்கிற ஹேபிட் வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் அந்த கால் வீங்கிறதுக்குலாம் அந்த கஞ்சி தண்ணி குடிக்கணும்னு சொல்லி டாக்டரே சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே பழகிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். என்னோடய லைவ் கிச்சனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை டூ சப்ஸ்கிரைப்.